தாவேக்கா வருவதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கூட்டணியை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் வருவதற்கான வாய்ப்பு உண்டா? தாவேக்கா வருவதற்கான வாய்ப்பு உண்டா? அது நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். 27ஆம் தேதி கரூரில் உயிரிழந்தவங்க குடும்பத்தெல்லாம் சென்னையில் விஜய் சந்திக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. சரியா எப்படி பார்க்குறது? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க போய் அவங்க அரசியல் கட்சி மாநில தலைவராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அரசாங்கத்தை பற்றி கேட்டால் சொல்லப்படலாம். தனிப்பட்ட நபர்களை பற்றி நம்ம கேள்வி கேட்கும்போது அதை நம்ம சொல்லுவது என்பது அது கொஞ்சம் தலைவர் 41 பேர் இறந்திருக்காங்க. எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நீங்க உங்கன்னு சொன்னீங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒரு தனி மனுஷனா இருந்தா ஓகே, அவர் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கு, வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கலாம். அதாவது கரூரில் நடந்த சம்பவம் 41 பேர் இறந்து போனாங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி இறந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது தாவேக்கானுடைய தலைவர் பஸ்ஸில் வர்றாங்க, பேச ஆரம்பிக்கும் போது 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாட்டு பாடுறார். ஏன்னா இதெல்லாம் நீ ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க, திருப்பி திருப்பி சொல்லணுங்கிறதுனால ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு அவர் பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது செருப்பை கழுத்தி வீசுகிறாங்க. அது யார் வீசுகிறாங்க என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கரண்ட்டு கட் ஆகுது, லத்தி சார்ஜ் நடக்குது. ஆனால் தள்ளுமுள் ஏற்படுது. 10 வயது குழந்தை, 3 வயது குழந்தை, கணவன் இல்லாத தாய்மார்கள், வயதான முதியவர்கள் மிதிப்பட்டு சாக்கடையிலும் செத்துப்போன சம்பவம் என்பது எவ்வளவு கேவலமான உருக்கமான சம்பவம் என்பதை நீங்கள் மீடியா புரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். புதுக்குடியில் இப்பொழுது உயிரோடு அவர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை இழந்தவர்கள் 43 பேர் கரூரில். இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசாங்கம். ஆனால் அன்றைக்கு 41 பேர் இறந்து போனார்கள். இன்னைக்கு அவர்கள் வரலையே நீங்கள் கேட்கலாம். மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் அங்கே போனால் அவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? கரூரிலே குண்டர்கள் இருக்கிறார்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். அங்கே யாருமே போக முடியாது. 5 இடத்துக்கு போனார் தாவேக்கா விஜய், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கரூருக்கு போகும்போது மட்டும் 41 பேர் இறந்து போனார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி எதிர்கட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் பேசினார். இப்படி ஒரு கேடுகட்ட அமைச்சர் தேவையா அப்படின்னு பேசினார் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜியை பார்த்து. இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி வைத்து ஆட்சியை பிடிப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது ஊடகங்கள், பத்திரிகையாளர் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமையும் பொறுப்பும் கூட. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.